வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சினைப்பை நீர்க்கட்டிகள் பிசிஓடி என்றால் என்ன, அதற்கான அறிகுறிகள் என்னென்ன, நோய் கண்டறியும் முறை என்ன, சிகிச்சைகள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சினைப்பையில் தோன்றும் நீர்க்குமிழ்கள் போல தோற்றமளிக்கும் கட்டிகளே பிசிஓஎஸ் எனப்படும் சினைப்பை நீர்க்கட்டிகள். நார்த்திசு கட்டிகள் போலவே சினைப்பை கட்டிகளால் 70 பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஹார்மோன் மாற்றங்களினால் வரும் இந்த நோயை உடனடியாக கண்டறிய முடிவதில்லை. பருவமடைந்த பெண்களுக்கு முதல் மாதவிலக்கிற்கு பிறகு ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்களால் சினைப்பை நீர்க்கட்டிகள் உருவாகின்றன. முறையான மாதவிடாயில் இடையூறு ஏற்படும் போது சினைப்பை அதிகளவு விரிவடைவதால் ஆண்ட்ரோஜன் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்கள் அதிக அளவு சுரக்கின்றன. அதனால் உடம்பில் பலவிதமான மாற்றங்கள் பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அறிகுறிகள்: மாதவிலக்கில் ஏற்படும் பிரச்சனைகள், முகத்திலும் உடம்பிலும் ஆண்கள் போன்ற ரோம வளர்ச்சி மற்றும் தலைமுடி அதிகமாக உதிர்தல் மற்றும் அதிக முகப்பரு. மலட்டுத்தன்மை, அதிக உடல் பருமன், உடம்பின் மேல் பாதி மட்டும் குண்டாக தோன்றுதல். மாதவிலக்கு முறையான இடைவெளியில் ஏற்படாதது, 35 நாள்களுக்கு மேல் தள்ளிப்போவது அல்லது மாதவிடாய் நின்று போவது. பாலுறவில் நாட்டமின்மை, அதிகளவு இன்சுலின் இரத்தத்தில் இருத்தல், அதிகளவு இரத்த அழுத்தம். நோய் கண்டறியும் முறை: 2 சினை முட்டைகளில் ஏதேனும் ஒன்றின் அளவு அசாதாரணமாக கூடியிருப்பது, இரத்தத்தில் அதிகளவு ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் இருத்தல், மாதவிடாய் முறையற்று இருத்தல் அல்லது மாதவிடாய் ஏற்படாமல் இருத்தல் அல்லது கருமுட்டை உருவாகாமல் இருத்தல். சந்தேகத்தை உறுதிப்படுத்த கர்ப்பப்பை வாயின் வழி செய்யப்படும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், ஆண்ட்ரோஜன் அளவை கண்டுபிடிக்கும் இரத்த பரிசோதனை, ஈஸ்ட்ரோடைல் ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேஷன் ஹார்மோன், லூட்டினைசிங் ஹார்மோன் இரத்த பரிசோதனை, தைராய்டு ஹார்மோன்கள், புரோலாக்டின் அளவு போன்ற இரத்த பரிசோதனைகள், கொழுப்பின் அளவு, குளுக்கோஸ் கட்டுப்படுத்தும் பரிசோதனை. பருவமான இளம்பெண்களுக்கு முறையற்ற மாதவிடாய் ஏற்பட்டால் குறைந்தளவு 2 வருடங்களாவது அதை கண்காணித்த பிறகே நீர்க்கட்டி பாதிப்பை உறுதி செய்ய முடியும். எனினும் நீர்க்கட்டியின் மூலம் உருவாகும் பலவிதமான அறிகுறிகள் இருந்தால் நீர்க்கட்டி இருப்பதாக சந்தேகிக்கலாம். அதே போன்ற கருத்தடை மாத்திரைகள் சாப்பிடும் பெண்கள் 3 மாதங்களுக்கு மாத்திரை சாப்பிடாமல் இருந்த பிறகும் முறையற்ற மாதவிடாய் ஏற்பட்டால் நீர்க்கட்டி பாதிப்பை உணரலாம். சிகிச்சைகள்: மாதவிடாய் ஒழுங்குபடுத்தும் மருந்துகள் மற்றும் சர்க்கரையின் உணவை கட்டுப்படுத்தும் மருந்துகள். உடல் பருமனை குறைக்கும் உணவு பழக்கவழக்கம்: தினமும் 20 முதல் 30 நிமிடங்கள் உடற்பயிற்சி. லாப்ராஸ்கோபி அறுவை சிகிச்சை மூலம் சினைமுட்டை பையில் நீர்க்கட்டிகளை கரைத்தல். சில அபூர்வமான சூழ்நிலைகளில் சினைப்பையின் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அகற்றும் அறுவை சிகிச்சை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர், ரைட் யுவர் கமெண்ட்ஸ். முந்தைய வீடியோக்குள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க.